எல்லாரும் குட்டி பிரியாணி ஸ்டோர்ஸை தாராளமாக கூப்பிடலாம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்கு எல்லாரும் நல்ல ஆதரவு கொடுங்க. ஓகே, கொஞ்ச பிறகு நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா சூடா டேஸ்டா அருமையா இருந்துச்சு. நல்லா டேஸ்டா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததானே? கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நன்றிண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு பிரியாணி வெட்டுக்கு போயின்னு இருக்கோம். போகிற வழியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ட்ரெயின் கொஞ்ச நேரம் நிற்கும்னு சொன்னாங்க. சூப்பராக இறங்கி ஒரு சாயா போட்டு வடை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். அங்கே சூப்பரான ஒரு முத்தஞ்சன் ஸ்வீட்டு, அங்கே 65 கத்திரிக்காய், பாஸ்மதி ரைஸில் வடி பிரியாணி சம்பவமாக செய்ய போகிறோம். வீடியோ சூப்பராக வரும். என் கன்னியாகுமரி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து 3வது முறையாக நான் கன்னியாகுமரி வெட்டிக்கு போகிறேன். அடுத்த மாதமும் வேலை புக் பண்ணி வச்சுருக்காங்க. குட்டி பிரியாணி ஸ்டோர் நிறைய டிப்ஸோட தெளிவாக செய்முறையோட தொடர்ந்து வீடியோ போட போகிறேன், பாருங்க. சிறப்பான நாகர்கோவிலை தேடி போய்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய பிரியாணி வேட்டை நாளைக்கு ஆரம்பம். சரியா? காலையில் 6 மணிக்கெல்லாம் எங்களோட பிரியாணி வெட்டியை ஆரம்பிச்சிட்டோம். இந்த சர்ச்சில் தான் ப்ரே பண்ணி கேக் வெட்டி கொண்டாட போகிறாங்க. இங்கே குட்டி பிரியாணி ஸ்டோரின் கைவண்ணமாக காலையிலே ஒரு கிச்சடி செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிட்டேன், பாருங்கள். அதாவது 2 கிலோ ரவை, 1 கிலோ ரவைக்கு நம்ம 400 ml எண்ணெய் கிட்ட எடுத்துக்கணும். அதில் 200 ml எண்ணெய் கிட்ட ரவையை வறுத்துக்கணும். மீதமுள்ள எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு எங்கள் ஸ்டைலில் நாங்கள் கடலைப்பருப்பு போடுவோம். இங்கே கடலைப்பருப்பு இல்லையா, பச்சை பட்டாணி, பச்சை வேர்க்கடலை, இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தண்ணி எல்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு வெஜிடேரியன் கிச்சடி செஞ்சோம். இதோடைய ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் தனியாக செஞ்சு சூப்பராக வீடியோ போடுறேன். இந்த ரவையில் கிச்சடி ஸ்வீட் செய்ய ஒரே வேத மந்திரம், முன்னாடியே நமக்கு நெய்யிலையும் எண்ணெயிலையும் ரவையை வறுத்துட்டு அளவுள்ள தண்ணியை வச்சு செஞ்சால் நல்ல சாஃப்டாக ஜூஸ்னஸ்ஸாக சூப்பராக இருக்கும். கன்னியாகுமரி வீடியோ பயங்கரமாக இருக்குது, முழுவதும் பாருங்கள். ஹாய் மக்களே, கன்னியாகுமரி மக்களே, இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் சூப்பராக இன்றைக்கி நாகர்கோயில் வந்து முத்தஞ்சன் ஸ்வீட்டு 65 பிரியாணி செய்ய போகிறோன்னு சொன்னோம். இங்கே எங்களுக்கு கொஞ்சமாக கிச்சடி செஞ்சு கொடுங்க காலையில் சாப்பிட்றதுன்னு கேட்டாங்க. சூப்பராக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகா, அது கூட பீன்ஸு, கேரட்டு சேர்த்து நல்லா தண்ணியில் வேக வச்சு ரவையை எண்ணெயில் பொரித்து சேர்த்து செம்மையாக செய்ய போகிறோம். சேகரண்ணா, தண்ணி கொதிச்சிட்டு இருக்கா? சரி, வறுத்த ரவையை அள்ளி போடணா. ஏன்னா ரவையை வறுத்தள்ளி போடுறோம். ஆமாண்ணா, அது மட்டும் இல்லைண்ணா, இந்த குழப்பா கெட்டியா இல்லாம நமக்கு நல்ல உதிரியா சாஃப்டா இருக்குண்ணே. சரியாண்ணா? போடும் போது தெரிந்து பார்த்தேண்ணே அந்த உப்புமா. சரியாண்ணா? நம்ம ஸ்டைல கடலைப்பருப்பு சேர்த்து போனேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இங்க கடலைப்பருப்பு இல்லையா, பச்சை பட்டாணி, பச்சை வேர்க்கடலை சேர்த்து சொல்றாங்க. அதுவும் சாப்பிட நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கை பக்குவத்திலையும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நம்ம எங்க போறோமோ அங்க அதுக்கு தேவையான அளவு பதத்துக்கு செய்ய கத்துக்கணும். என்னண்ணா? ஆமாண்ணா. சேகர்ண்ணா, இன்னைக்கு கன்னியாகுமரியில அசத்தலான அவங்க ஸ்டைல் பாத்திரம், அந்த அண்டியில ஸ்வீட் செய்ய போறோம். என்ன ஸ்வீட் செய்ய போறோம்னா, கலக்கலான அட்டகாசமான முகையா ஸ்வீட் செய்ய போறோம். முத்தஞ்சல் ஸ்வீட். சரிண்ணா? ஓகே, எடுத்து வைடா. அம்மா சட்டி தூக்க 2 ஆள் வேணும் போல. அண்ணா, இந்த பாத்திரம் ஹீட் ஏற நேரம் ஆகும். ஆனா ஹீட் குறைய நேரம் ஆகும். ஆமா, தீச்சிலே பிடிக்காம அடியே பிடிக்காம சூப்பரா செய்யலானே. நல்ல மனத்தை கொடுக்கும், சீக்கிரமா கெடாதானே. ஆனா இந்த பாத்திரத்தை பத்தி கடைசியா சொல்றோம், வீடியோ முழுவதும் பாருங்க. ஓகே ஓகே. இந்த மனமான முத்தஞ்சல் ஸ்வீட்டு நெய்யிலே செய்யறோம். நெய், சாராப்பருப்பு, முந்திரி, சீரக சம்பா அரிசி, அதுக்கேற்ற தண்ணி, பால், சர்க்கரை, கோவா, மில்க் மெட்டன், பாதாம், பிஸ்தா, எல்லா நட்ஸுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதி விலை உயர்ந்த பொருட்கள் கொண்டுதான் இந்த ஸ்வீட்டை செய்ய முடியும். இது அந்த கொதிநிலையை பொறுத்து தான் அந்த பதமும் அதனுடைய சுவையும் நமக்கு சூப்பராக கிடைக்கும். பிரியாணி செய்ய குறைஞ்ச நேரம் வேணும், ஆனால் முத்தஞ்சன் செய்ய அதிக நேரம் வேணும். ஒரு நபர் இதுக்காக தனியாக செய்கிற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது தேவையான அளவு 100 பேருக்கு வேணும்னா என்னோட யூடியூப் சேனலில் வீடியோ இருக்கு, வாங்க பாருங்க. மேலே ஐபால் கொடுக்குறேன், வீடியோ நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணி சூப்பராக செய்யுங்க. இப்போ நான் நெய் ஊற்றிக்கிறேன். ரெண்டாவது நெய் கூட முந்திரி சேர்த்துக்கிறேன்.
ஊற்றி அது கூட முந்திரி போட்டு அளவுள்ள தண்ணியை ஊற்றி இந்த முத்தஞ்சினுடைய சுவையே இந்த சீரக சம்பா அரிசி தான். இந்த சீரக சம்பா அரிசியை குழைச்சி இதுக்கு தேவையான பாலை ஊற்றி செய்யும் போது தான் அதிக மனமும் சுவையும் கிடைக்குது. அரிசியை சேர்த்துக்கிறேன். மதியம் 11 மணிக்கு இந்த உணவை தரணும். முன்னாடி அதாவது காலையில் 6 to 7 மணிக்கெல்லாம் முத்தஞ்சல் ஸ்வீட்டை செஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான கிச்சடியை செஞ்சு கொடுத்துட்டு அடுத்தது எண்ணெய் கத்திரிக்காய் ஏற்ற போகிறோம். சமையல் செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. சமையல் உணவை எது முன்னாடி செய்யணும் எது பின்னாடி செய்யணுன்றதை தெரிஞ்சு நம்ம செய்ய ஆரம்பித்தாதான் குறித்த நேரத்தில் கொடுக்க முடியும். எண்ணெய் கத்திரிக்காய் வெறும் நல்லெண்ணெயிலே செய்ய போகிறேன். கன்னியாகுமரி மக்களை அசத்த போகிறேன். சூப்பரா, அதாவது நாகூர் மக்கள் சொல்லிட்டார், செஃப் சொல்லிட்டாரு. செஃப், இப்போ ஹோட்டலில் செய்யறதுக்கும் மண்டபத்தில் செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் செஃப்? என்ன வித்தியாசம்? ஏன் மண்டபத்தில் ஊன்று பண்ணி செய்வ, ஹோட்டலில் நின்று செய்வியா? அப்படி கிடையாது மக்களே. மக்களே நல்ல செஞ்சால் சுவை மனம் தரம் சூப்பராக இருக்கும். நீங்கள் சன்ஃப்ளவரில் ஹோட்டலில் இவ்வளோ விலை கொடுத்து செய்ய மாட்டாங்க. ஒரே காரணம் இதுதான். ஓகேவா? மாநில கன்னியாகுமரி பக்கம் நாகர்கோவிலில் வந்து இன்னைக்கு பிறந்த நாளுக்காக கத்திரிக்காய் ஸ்வீட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து அட்டகாசமாக போயின்னு இருக்குது. இந்த நாகர்கோவிலில் இருக்கிற என்னுடைய ரசிகர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு எங்களை கூப்பிடுங்க. தரமாக வந்து சும்மா கலக்கலாம், இறங்கி கலக்கலாம். என்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே இப்போ வந்து நான் குட்டி பிரியாணி ஸ்டோரில் தான் இருக்கேன். இந்த குட்டி பிரியாணி ஸ்டோரை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போலாம் வீடியோ போடுறோம் பாருங்கள். நண்பர்களாக லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் மறந்துடாத பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு சூப்பராக வாணியம்பாடி ஸ்டைலில் நாங்கள் வடி பிரியாணி செய்கிறோம். பாஸ்மதி அரிசியில். அதாவது வாணியம்பாடி ஸ்டைலுக்கு 1க்கு 1.25 கிலோ கறி போட்டால் மட்டும்தான் அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக கிடைக்கும். இன்றைக்கி ஆம்பூர் ஸ்டைல் செய்யலாம் பார்த்தேன் ஜீரக சம்பா அரிசியில். ஆனால் இங்கே பாஸ்மதி அரிசியில் கேட்டதுனால இன்றைக்கி வாணியம்பாடி ஸ்டைல் செய்கிறோம். வாணியம்பாடி ஸ்டைலுக்கும் ஆம்பூர் ஸ்டைலுக்கும் திண்டுக்கல் ஸ்டைலுக்கும் வேலூர் ஸ்டைலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி தெளிவாக வீடியோ போடுற குட்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, கன்னியாகுமரி ஸ்டைலில் பேசுனா மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே செய்கிறோன்னா நாகர்கோவிலில் சூப்பராக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அருமையாக வாணியம்பாடி ஸ்டைலில் 30 கிலோ அரிசியில் 35 கிலோ கறி போட்டு தாறுமாறாக சம்பவமாக சும்மா செஞ்சிட்ருக்கோம். இங்கே தோல் உரிச்ச பச்சைக்கறி, அதாவது பிராய்லர் கோழியிலே 2 விதம் இருக்குது. ஒன்று சுடுத்தலில் நினச்சி தோலை மிஷினில் உரித்து கொடுக்கறது. அங்கே நமக்கு 20-30% வேக்காடு ஆகிடும். ஆனால் பச்சை கோழி அறுத்து அந்த தோலை உரித்து சுடுத்தலில் நினைக்காமல் கொடுக்குற கறி நமக்கு சுடுத்தலில் நினச்ச கறியை விட ஒரு வேக்காடு அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கறி நல்ல ஜூஸ்னஸாக உடையாமல் சூப்பராக வரும். பெரிய பெரிய ஜாம்பவான் மாஸ்டருங்களாம் ஏன் ஸ்கின் அவுட் பண்ணி கறி கேட்குறாங்கன்னா, இது ஃபஸ்ட்டு கறி உடையாது. ரெண்டாவது கறி பார்க்க சும்மா சூப்பராக பளபளப்பாக இருக்கும். ஆனால் தோலோடு சேர்க்குற கறியை விட ஒரு 10% சுவை கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு தெளிவாக வீடியோ போடுறேன், கறியை பாருங்கள். அப்படியே சும்மா கறி மிதக்குது. கறி மிதங்கி பீஸு 120 கிராம் 130 கிராம் சைஸில் அப்படியே பெருசாக போட்டிருக்கோம். ஏன்னா 10 பீஸு, 1 கிலோவுக்கு 10 பீஸ் எடுத்தால் 3 பீஸு உடையும். அதே 1 கிலோவுக்கு 7 பீஸ் எடுத்தால் 7 பீஸும் கிடைக்கும். நம்ம எடுக்கிற சைஸில் இருக்குது. சூப்பராக தம் போடுறோம். வீடியோ முழுவதும் பாருங்கள். நாகர்கோயிலில் பிரியாணி வேட்டை ஆடின்னு இருக்கிறோம். கொதிச்சிட்ருக்கு. சேகரனும் அப்பாசும் இந்த உலத்தனையில் ஊற வச்ச அரிசியை வடிகட்டி கொட்டுறாங்க. கொட்டி 4 to 5 நிமிஷத்தில் அப்படியே வடித்து, ஆனால் கீழே சிந்தாமல் கொட்டினா அரிசி தானே எல்லாவுடைய அளவு. அரிசி மாறிச்சுன்னா எல்லாவுடைய அளவும் மாறிடும். இங்கே அப்படியே கறியில் பபுள்ஸ் வந்து தனியாக அப்படியே அந்த ஃபேக்டோட எசன்ஸ் பிரிஞ்சிட்ருக்கு. எந்த அளவுக்கு கறியை ஸ்லோவாக கொதிக்க வச்சு அந்த ஜூஸை எடுத்து செய்கிறோமோ கறியும் உடையாமல் அந்த ஜூஸும் இறங்கி ரைஸுக்குள்ளே ஏறி நமக்கு சாப்பிட சூப்பராக டேஸ்ட்டாக செம்மையாக கிடைக்கும். வடித்து கொட்ட போகிறோம். இந்த இடத்துல ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தம் போட்டு வீடியோ உடைச்சி காமிக்கிறேன். வீடியோ உங்களுக்காக சூப்பராக யூடியூப்பில் எடிட் பண்ணி செம்மையாக போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக தொடர்ந்து குட்டி பிரியாணி ஸ்டோருக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க.
வடித்து அரிசி கொட்டியாச்சு. அப்படி சுட சுட தண்ணி சொட்ட அப்படி மசாலா கொதிக்க வடித்து கொட்டி தம் போட்டால் தான் சரியாக 20 to அரை மணி நேரத்தில் தம் ஆகும். அரை மணி நேரம் டு 1/4 மணி நேரத்தில் ரெஸ்ட் ஆகும். 1/4 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் தம் உடைச்சி சாப்பிட சந்தோஷம் சுவையும் கிடைக்கும். சூப்பராக எல்லா அரிசி வடித்து கொட்டி 3 லேயரை கொட்டி மேலே பாருங்கள், அந்த ஹீட்டு பபிள்ஸ் மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். மூடப்பா சார், சூப்பராக மூடி உடனே கீழே இருக்கிற அந்த எரியிற கட்டைகளை மட்டும் எடுத்து மேலே போடணும். அப்போ தான் நமக்கு அந்த ஹீட்டு, அந்த நீரோடு இருக்குல்ல அரிசி, அந்த அரிசி நமக்கு சரியான தம் ஆகும். சில பேர் நம்ம கீழே அதிகமாக எரியுதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அனலை குறைச்சிடுவாங்க. அப்படி குறைச்சிட்டிங்கன்னா நம்ம தண்ணியோடு இருக்கிற அரிசி சரியாக தம் ஆகாமல் ரொம்ப லேட் ஆகும். அதுதான் தம் ப்ராசஸ். தம்மு தான் கிங்கு. தம் நல்ல பொருளை வாங்கி உழைச்சி நம்ம நல்ல வேலை செஞ்சு அந்த தம்மு ப்ராசஸ் சரியாக இல்லைன்னா நம்ம செஞ்ச வேலையே அது வேஸ்ட்டாக போயிடும். தம் ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. 20 to அரை மணி நேரம் தம் போடுங்க. 3 நிமிஷத்தில் ரவுண்ட் பண்ணுங்கள். 8 நிமிஷத்தில் நடுவில் தண்ணி ஊற்றுங்க. 3/4 மணி நேரம் சேர்ந்து பாஸ்மதியை தம் ஓட்டிங்க. அதிகபட்சம் 1/4 மணி நேரம் to 20 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் பாஸ்மதி சூப்பராக உதிரியாக மாய்ச்சரை அப்சர்வ் ஆக்கி நல்ல ஒரு உபிரியாக கிடைக்கும். நாகர்கோயிலில் தம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது ஆனியன் ரெடி பண்ண போகிறோம், பாருங்கள். கன்னியாகுமரி நாகர்கோயிலில் சூப்பராக வாணியபாடி ஸ்டைலில் பிரியாணி முடித்து தம் அடிக்க போகிறேன். நைட்டு 12 மணிக்கு வந்து காலையில் 5 மணிக்கு எழுஞ்சி எல்லா ஐட்டமும் சூப்பராக செஞ்சு பிரியாணி உடைச்சி காமிக்கிறேன். பாஸ்மதி அரிசியில் பாஸ்மதி இன்னும் கொஞ்ச நாளாக தமிழ்நாடு முழுவதும் சூப்பராக டெம்ப்டாக உதிரியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஜூஸ்னஸ் மசாலாவோடு வரப்போகுது. பிரியாணியை பாருங்கள் சரியா. எங்கே செஞ்சாலும் சரி, கன்னியாகுமரி எல்லையில் செஞ்சாலும் சரி, இந்தியா எல்லையிலும் சரி, எங்கள் பிரியாணி உதிரியாக தான் கொட்டும், சூப்பராக இருக்கும். அப்படி அந்த பீஸு ஜூஸ்னஸாக செம்மையாக. கன்னியாகுமரி நாகர்கோவிலில் சூப்பராக பிரியாணி செஞ்சு முடித்தோம். இந்த ஆர்டரை என்னுடைய ஃபாலோவர்ஸ் வெளிநாட்டிலிருந்து அண்ணன் ஃபோன் பண்ணி என் மகனுக்கு பிறந்த நாள் கொஞ்சம் அளவில் தான் செய்யணும், வருவியான்னு கேட்டார். கண்டிப்பாக அண்ணா வருவோன்னு சொல்லி அவரோட நம்பிக்கையாக நாங்கள் நேரத்தோடு கன்னியாகுமரிக்கு போய் சூப்பராக செஞ்சு கொடுத்து இந்த குழந்தையோட பர்த்டேவை செம்மையாக செலிப்ரேட் பண்ணி கேக்கை வெட்டி கொண்டாடினாங்க. இந்த தமிழ்நாடு முழுவதும் என் உண்மையான வார்த்தைகள் உழைப்பும் நீங்கள் நம்பி எனக்கு வேலை கொடுக்கறது மிகவும் சந்தோஷம். நான் ஒரு கிராமத்திலிருந்து வளர்ந்து இன்னைக்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் செய்கிறது எனக்கு ஒரு பெருமை, என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு ஒரு அடையாளம். இந்த குழந்தை பர்த்டே கேக்கை வெட்டிட்டு உடனே பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு என்னுடைய பந்திக்கே வந்துட்டார். சூப்பராக பிரியாணியை கொடுத்தோம். இங்கே உள்ள மக்கள் என்ன சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க பாருங்கள். உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த முத்தஞ்சன் பாயசம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குங்க. நீங்கள் கடலூர்லேருந்து பண்ணியிருக்கோம் வந்து. ஆமாங்க. நல்லா இருக்குங்களா பிரியாணி? நல்லா இருக்கு. குட்டி பிரியாணி ஸ்டோரின் வணக்கம். எங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து அவருடைய பையன் பிறந்த நாளுக்காக எங்களை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் தான் வரணும், வந்து சமைச்சு கொடுக்கணுன்னாங்க. அவங்க மனசுக்கு திருப்தியாக வந்து சிறப்பான முறையில் எல்லோரும் அசந்து போகிற மாதிரி அட்டகாசமான முறையில் சமைச்சு கொடுத்தோம். அவங்களும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தாங்க. எல்லாரும் குட்டி பிரியாணி ஸ்டோர்ஸை தாராளமாக கூப்பிடலாம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கு எல்லாரும் நல்ல ஆதரவு கொடுங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. வந்தோம், சமைச்சு முடிச்சுட்டோம், எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணனை கேட்போம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா சூடா டேஸ்டா அருமையா இருந்துச்சு. நல்லா டேஸ்டா. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே? கண்டிப்பா. ஓகே, நன்றிண்ணே. இப்போ நம்ம